சொல்லுங்க, யார பார்க்கணும்? இங்க காட்டுமல்லியோட வீடு எங்க இருக்கு? காட்டுமல்லியை பார்க்க வந்தீங்களா? அந்த பக்கமா போய் கேளுங்க, சொல்லுவாங்க. உங்க பட்டணத்துல இருக்கிற மாதிரி விதவிதமா வீடு இருக்காது. எல்லா குடியிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடையாளம் சொன்னா நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அங்க போய் கேட்டு பாருங்க, கரெக்டா காட்டுமல்லி வீட்டை சொல்லிடுவாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. வாமா. ஏய், அந்த இலையை எடுத்து போடு. பெரிய ஐயா கூப்பிட்டீங்களாமே? நீ போய் அவங்கள நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. காட்டுமல்லி இருக்கும்போது நான் சொல்றது கேளு. கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரையா? ஏய், நம்ம ஊருக்காரங்க யாரும் அந்த பூஜையில இருக்க கூடாது. எல்லாரையும் காட்டு வேலைக்கு அனுப்பிடு. சரிங்க ஐயா. உடனே குலப்பெருக்க வேள்விக்கு ஏற்பாடு பண்ணு. உத்தரவு ஐயா. காட்டுமல்லியை தேடி வந்தவங்களா? ஆமாங்க ஐயா. குலப்பெருக்க வேள்வி செஞ்சு கஷாயம் வாங்கிட்டு போக வந்திருக்காங்க ஐயா. பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். சரி, இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வேள்விக்கு தயாராகி உட்காருங்க. ஐயா, வேள்விய நான் வேணா. காட்டுமல்லி, நான் அகோர கால கண்டேன். இந்த சூனிய காலகத்துல வாழ்ற மக்களோட தலைவன் நீ. என் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறவ. இவ்வளவு நாள் நான் முடியாம இருந்ததுனால எல்லா பொறுப்பையும் நீ பாத்துக்கிட்ட. ஆனா நல்லாவும் பாத்துக்கிட்ட. இது ஓ நேரம் இல்ல. என் பொறுப்பு இன்னும் முடியல. அதனால நான் செய்யறத நீ தடுக்க முடியாது. அந்த உரிமை உனக்கு இல்ல. இங்க இருந்து போ. உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. ஓன்னு சொல்றல. வந்து உட்காருங்கன்னு சொல்றல. வேண்டுதல் நிறைவேறணும்னா உன் முழு கவனமும் இங்க இருக்கணும் மகா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். குடும்பத்தோட வாரிச பெத்து கொடுக்கலன்னு நீ வாங்கின ஏச்சும் பேச்சும் எனக்கு தெரியும். உன் குடும்பத்துல ஒரு உயிர் யமனோட பிடியில இருக்கிறதும் தெரியும். கவனத்தை இங்க வைன்னு சொன்ன. இந்த நெருப்பு புகைய 2 பேரும் நல்லா சுவாசிக்கணும். கவனத்தை இங்க வைன்னு சொல்றல்ல. அங்க என்ன பார்வை? குலப்பெருக்க வேள்வி மாதிரி இல்லையேமா, வேற ஏதோ மாதிரி இருக்கே. இந்த மாதிரி வேள்வியை செஞ்சு நீ பாத்திருக்கியா? இது ரொம்ப பழமையான வேள்வி முறை. தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை வைக்காம நாம வேண்டத நீ கொடுத்தே ஆகணும்னு கடவுளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம நினைச்சத நிறைவேற்றிக்கிற முறை. ஆனா கடவுளை கட்டி போட்டு வைக்க கூடாதுன்னு நமக்கு சட்டம் இருக்குல்லம்மா. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது காட்டுமல்லி, பிரச்சனை ஆயிடும்.
கொஞ்சம் அமைதியா இரு. மலையா, அந்த சேவலை எடுத்து மகா கையில கொடுத்து கழுத்தறுத்து கிழக்கு பக்கமா போட சொல்றா. காட்டுமல்லி, போகாதம்மா. ஏமா, ஒரு உயிர் பொறுக்க இன்னொரு உயிரை ஏன் பலி கொடுக்கணும்? இதெல்லாம் சரியில்லைம்மா. கேட்டது கிடைக்க நம்மளால வேள்வி பண்ண முடியும். இத்தனை நாளா நான் அப்படித்தானே செஞ்சேன். இது தலைவரோட வேள்விமா, அவரோட முடிவு. அவரை கேள்வி கேட்கவோ தடுக்கவோ நமக்கு எந்த உரிமையும் இல்ல.